தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்திற்கு வெடிமருந்து பார்சல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. வெடிகுண்டு பார்சல் சம்பவம் பற்றி விரிவா பதிவு செய்ய. முன்பாக பாஜக அலுவலகத்திலே ஒரு மர்ம நபர்களிடமிருந்து வெடிகுண்டு பார்சலானது ஒன்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வெடிகுண்டு பார்சலிலே ஒரு வெடிமருந்தானது அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. மேலும் ஒரு மிரட்டல் கடிதமும் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் காவல்துறை தரப்பிலே தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கும் பொழுது அவர்கள் எந்த முகவரியில் இருந்து இந்த வெடிகுண்டு பார்சல் வந்திருக்கிறது என்பது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கும் பொழுது வதூத் சிராஜ் மஹால் இப்ராஹிம் வாட்டர் ஏஜென்சி மற்றும் நம்பர் 14 வீனஸ் காலனி இம்பீரியல் நம்பர் 14 வீனஸ் ரோடு இம்பீரியல் காலனி என்ற ஒரு முகவரியிலிருந்து இந்த ஒரு பார்சலானது வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அதில் 7401333313 என்பது போன்ற ஒரு தொலைபேசி எண்ணும் வந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட முகவரியிலிருந்து பாஜக அலுவலகத்திற்கு எதற்கு வெடிபொருட்களை தாங்கிய ஒரு பார்சலானது வர வேண்டும், அந்த வெடிபொருட்கள் தாங்கிய பார்சல் பாஜகவினரை அச்சுறுத்துவதற்கா அல்லது எந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என்பது குறித்து தற்பொழுது காவல்துறையினர் ஒரு ஆய்வானதை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கூட தற்பொழுது தமிழிசை இந்த மாநில தலைவர் தமிழிசை அவர்களுக்கும் இது மாதிரியான ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அதைத் தொடர்ந்து டிஜிபி அலுவலகம், கமிஷனர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களிலும் பாஜகவினர் புகார் தெரிவித்த வந்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் மத்திய கப்பல் சாலை போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்காரி அவர்கள் சென்னையிலே அவர் பல்வேறு விழாக்களிலே அவர் கலந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்திலே இந்த ஒரு வெடிகுண்டு அச்சுறுத்தலானது வந்திருப்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு 2 நாட்களுக்குள்ளாராகவே இது மாதிரியான ஒரு வெடிகுண்டு மிரட்டலை விடுப்பதற்கான காரணம் என்ன? மத்திய பாஜக அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலே இந்த ஒரு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறதா அல்லது தமிழக பாஜகவினரை மிரட்டும் நோக்கிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா என்ற கோணத்தில் எல்லாம் தற்பொழுது ஒரு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழிசைக்கு விடுக்கப்பட்டுள்ள அந்த மிரட்டலும் இந்த மிரட்டலும் ஒரே நபரிடமிருந்து விடுக்கப்பட்டதா அல்லது வேறு நபரா அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இயக்கம் இந்த ஒரு சம்பவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கின்றதா, யார் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் என்பது குறித்தெல்லாம் தீவிரமாக தற்பொழுது காவல்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஒரு வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிரமாக பாஜக அலுவலகம் முழுவதுமே கண்காணித்து தற்பொழுது இந்த ஒரு வெடிகுண்டை அவர்கள் செயலிழக்க செய்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.